வணக்கம். இந்த வீடியோல மேட் இன் இந்தியா டைட்டன் ஸ்டோரி வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த வெப் சீரிஸ் பார்த்துருக்க கூடும். இன்கேஸ் இந்த இந்த வெப் சீரிஸ் கேள்விப்படல, இது பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. அமேசான் பிரைம்ல ஃப்ரீயாவே ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அமேசான் பிரைம், எம்எக்ஸ் பிளேயர். இடையில ஆட் வரும். இத்தனைக்கும் அந்த வெப் சீரிஸ் இடையிலேயே ஆட் வரும், இந்த பழைய லோக்கல் சேனல் மாதிரி. பட் அகைன் இது கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய, அட்லீஸ்ட் ஒரு 5-5.5 மணி நேரம் ஓடும். மேக்ஸிமம் 5.5 மணி நேரம், இந்த என் கிரெடிட் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5.5 மணி நேரம் ஓடும். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒரு பயோகிராபிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். சரி, எதை பத்தினா டைட்டனோட வாட்ச், அது எப்படி அந்த ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு ஒரு இந்தியாவில் ஒரு லீடிங் கம்பெனி எப்படி ஆகுதுங்கிறத ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து அவ்வளோ டீட்டெயில்டா ஒரு வெப் சீரிஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓவராலா ஒரு கதை என்னன்னு பார்த்தா, ஆரம்பத்தில் அப்கோர்ஸ் டாட்டாவோட பிராண்ட் சால்ட் எல்லாமே இருக்குது. டாடா பிரஸ் கொஞ்சம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. ஜேஆர்டி டாட்டா தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஜெராக்சஸ் தேசாய், எனக்கும் சரியா வர்றதுல, அவர் இன்னொரு கவர்மெண்ட் நிறுவனத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒர்க்கர், நம்ம கதையின் நாயகன் ஜிம் சர்பா. அவரு வந்து இங்க இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு சில ஏதாவது புதுசா ஒரு சேலஞ்சிங்கான வேணும், நான் புதுசா ஏதாவது செய்யணும்ட்டு தான், சரி நம்ம வாட்ச் வந்து கிரியேட் பண்ணலாம். வாட்ச்ல நம்ம வந்து இந்தியன் பிராண்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ஃபாரின், அந்த டைம்ல ஒரு 70s 80sலாம் அப்போ வரைக்கும் கூட ஒரு மெக்கானிக்கல் வாட்ச் தான் இருந்தது. குவாட்ஸ் அவ்வளவா இல்லை. ஹெச்எம்டி தான் லீடிங்காக இருந்தது. சேம் டைம் இந்தியாவில் மோஸ்ட்லி எல்லாம் இந்த ஸ்மக்லிங் ஃபாரின் வாட்ச் தான் எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பிராண்டை உருவாக்கணும் அப்படின்னு அதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து அவருடைய ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது. அந்த டாட்டாக்குள்ளேயே அந்த ஐடியாவை ஒத்துக்கிறதுக்காகவும் யாரும் ஒத்துக்கிறது இல்லை. இத்தனைக்கும் ஜேஆர்டி டாட்டா இதை ஃபாரின் ஒரு சீன்ல போயிட்டு ஒரு ஃபாரின்ல இந்த ஒரு ஐடியாவை சொல்லும்போது அங்கே அவர் ஏற்பட்ட அவமானமாகட்டும், அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் ஒவ்வொரு எபிசோட்லையும் அவ்வளோ நீட்டாக சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வாட்சோட ஆரம்பத்தில் அந்த டெக்னாலஜிக்காக எப்படி ஹையர் பண்ணாங்க, அந்த டீம் ஒன்று பில்டு பண்ணுறது இருக்குல்ல, ஆரம்பத்துல இருந்து ஒரு டீம் பில்டு பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கி லோன் வாங்குறதுல இருந்து எப்படி இந்த ஐடியாவை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, என்ன மாதிரி கான்செப்ட் எடுக்கிறதுன்றதை தாண்டி அதுக்கு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கி அந்த வாட்சை கிரியேட் பண்ணி அதுல ஃப்ளா இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுல ஒரு காம்படிஷன் வருமா இல்லையா, அதுல ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இப்போ வரைக்கும் லேட்டஸ்டா ஒரு எப்படி எல்லாமே ஒரு நார்மலைஸ்ட் ஆயிடுச்சுல, அந்த ஒரு கட்டம் வரைக்குமே இது டீட்டெயிலாவே சொல்லியிருந்தாங்க. இன்க்ளூடிங் கடைசி ஒரு ஆஃப்டர் சக்சஸ் ஆல்சோ அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸையும் இந்த வெப் சீரிஸ்லயும் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பெருசா எங்கேயுமே போர் அடிக்காம ரியல் ஃபுட்டேஜஸ் நிறைய, ரியல் அந்த இமேஜஸ்லாம் நிறைய அங்கங்கே யூஸ் பண்ணியிருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. 80s 90s பேக் ட்ராப்ல நடக்கிறதுனால அந்தந்த ஃபுட்டேஜஸ் ஆகட்டும், அந்த பிளட், அந்த அந்த ஒரு கிரைன் டாட்டட் இமேஜஸ்லாம் கொண்டு வந்து அதுலேருந்து டிரான்ஸ்லேஷன் ஆகி இந்த கரண்ட் இமேஜஸ் சீன்ஸ்க்கு வர்றது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ண விதமாகட்டும், அந்த கலர் பேலட்டே கொஞ்சம் அந்த ஒரு மூடை கிரியேட் பண்ணுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரொம்ப கனெக்டபிள், தமிழ் ஆடியன்ஸ்க்கு. அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஓசூரில் இருக்கிற ஒரு டைட்டன் வாட்ச் ஃபேக்ட்ரி ஆகட்டும், அங்கே எப்படி எல்லாரும் ஒர்க்கு எடுத்தாங்க, எப்படி எல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணாங்க, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 எபிசோடு ஓடுது. ஒவ்வொன்றும் ஒரு மணி நேரம் ஆல்மோஸ்ட் ஓடுது. மொத்தமாக சேர்த்தா ஒரு 5.25 மணி நேரம் இந்த ஒரு வெப் சீரிஸ் ஓடுங்க. ஓகேவா? தமிழ்லேயே இருக்கு. இந்த வெப்சீரிஸ்ல பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல. முக்கியமா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோட்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லும்போது ஒருத்தரோட பயோகிராபிகள், அதுவும் பெருசா இதுல ஒரு அடிதடி, இந்த மாதிரி பெருசா ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் இருக்கு இல்லைன்றத தாண்டி, இந்த மாதிரி ஒரு வாட்ச் ஒரு விஷயத்த அதுல வெறும் இந்த மாதிரி ஒரு ஆஃபிஷியல் பொலிட்டிக்கல் திங்ஸ் தான் இருக்குன்றதை தாண்டி அதை ஒரு டாக்குமெண்ட்ரியா போகிற ஒரு வெப் சீரிஸை நல்ல ஒரு என்கேஜிங் ஸ்டோரியா கொண்டு போனது ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு சூரிய ரிப்போர்ட்டர் ஆகட்டும், ஒரு 12th ஃபெயில் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம ஊறப்பட்ட படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுலலாம் ஏதோ ஒரு 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 சாங்ஸோ ஒரு கமர்ஷியல் திங்ஸோ வச்சு ஒரு வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ்ல என்கேஜிங்கா நம்மளுக்கு சொன்னது இருக்கட்டும். இதுல அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லீடோ ஒரு எமோஷனல் பெருசா ஒரு மொமெண்ட் இல்லைன்னாலும் அங்கங்க இவங்க வச்சிருக்கிற டைலாக்ஸ் இருக்குல்ல, இன்க்ளூடிங் ஜேஆர்டி டாட்டா, ஜாக் தேசாய், எல்லா கேரக்டருமே இந்த படத்துல அங்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எமோஷனல் டைலாக்ஸ் ஆகட்டும், இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்ட் ஆகட்டும், சில இன்ஸ்பைரிங்கான திங்ஸ் அவங்க பண்றது ஒவ்வொரு எபிசோட்லயும் அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா இவர் முதல் வாட்ச்
அந்த கிரியேட் பண்ணி கொண்டு போய் ஜேஆர்டி கிட்ட கொடுக்கறதாகட்டும். அப்புறம் அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபாரின்ல போயிட்டு நாங்களும் இந்தியன் வாட்ச் பண்ணி காட்டுவோம். அப்புறம் டைட்டன் எட்ஜ் அந்த ஒரு சீனை, ஐ மீன் அந்த ஒரு டைட்டன் எட்ஜ் வாட்சை ரிவீல் பண்றதாகட்டும். இந்த போர்ட் மீட்டிங்லேயே இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த பஞ்சாயத்துகள், இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இவங்க 2 பேரை கிரியேட் பண்ண ஃபவுண்டர்ஸ்குள்ளேயே நடக்கிற அந்த பஞ்சாயத்துக்களாகட்டும். இவங்க ஒரு டீம் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர். அவங்களுக்குள்ள அங்கங்க வரக்கூடிய சில ஸ்தபங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் மார்க்கெட்டிங் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங், ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ டீட்டெயிலா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ரியா போயிருக்க வேண்டியதை ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸே, ஒரு நல்ல வெப் சீரிஸா இருக்க வேண்டியதுல இப்பெல்லாம் ரொம்ப மோசமா எடுத்துட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ் நல்லா என்கேஜிங்காவே கொண்டு போனது தான் இதோட மெயின் ஒருனே சொல்லுவேன். இது ஆல்ரெடி ஏதோ ஒரு புக் பேஸ் பண்ணி இந்த டைட்டன் இன்சைட்ஸ் இன் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கன்சியூமர் பிராண்டுங்கிற ஏதோ வினய் கமத்தோட விஷயத்த வச்சுதான் இன்ஸ்பைரிங்காக எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸும் ஒரு அரௌண்ட் ஒரு 6 to 7 கேரக்டர்ஸ்குள்ளேயே திரும்பி நடக்கிற விஷயங்கள் நல்லா இருந்தது. அதில் ஒருத்தர் ட்ரெயின் பண்ண வருவார் இவங்களுக்குலாம், நம்ம தமிழ்நாடு ஒர்க்கர்ஸ்க்குலாம். அவர் பண்ற சில விஷயங்களாகட்டும், அவருக்கு இட்லி கொடுத்த ஒரு இடத்துல அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் ஆகும். எல்லா இடத்துலையும் அவ்வளோ கொண்டு போய் டீப்ல கொண்டு போய் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி, ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணி, அது ஒரு எமோஷனலா முடிக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் இதுல ஃபாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் டிராகியாகவும் இருக்கு, ஸ்லோவா இருக்கும். நிறைய பேருக்கு நான் வந்து ஆஹா ஓஹோன்னு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லெவலுக்கு எதிர்பார்த்து வந்து உட்காந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா அந்த லட்சணத்தில் தான் உங்களுக்கு அப்புறம் ஃபீல் ஆகும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இந்தியன் பிராண்ட், முக்கியமாக இன்னும் சொல்ல போனா க்ளோஸ் டு நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த, நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாரும் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வாட்ச், நம்ம ஒரு வாட்ச் கூட இருக்கிற ஒரு எமோஷனல் திங்ஸ் எல்லாத்தையுமே இதுல எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு இருந்தா இந்த வெப் சீரிஸ் உங்களை பார்க்க சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் இதுல உங்களுக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்குது. எம்எக்ஸ் பிளேயர்லையும் இல்லை அமேசான் பிரைம்லையும் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அங்கங்கே ஆட்ஸ் மட்டும் வரும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எபிசோடு நான் கூட அப்படிதான் நினைச்சேன். என்ன நல்லா இருமே, எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ஒரு எபிசோட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப பார்க்கலான்னு நான் ஆரம்பிச்சது. ஒரு எபிசோடு அப்படியே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லாவே அதை நான் முடிச்சிட்டேங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரே ஃப்ளோல நம்ம பார்த்துடலாம், ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு என்டர்பிரனரா இருக்கணும், எனக்கு வந்து நான் வெப் சீரிஸ் பார்க்குறவன் தான், அதவங்க தான் பார்க்கணுன்ட்டு இல்லை, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒன்று. முக்கியமாக நான் ஒரு என்டர்பிரனிங் ஐடியா வச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சு நடத்துறவங்கல இருந்து, அவங்க ஒரு ஐடியா வச்சு டெவலப் பண்ணி ஒரு கம்பெனியோட ஃபவுண்டரா இருக்கிறவங்கல இருந்து எல்லாருமே எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த ஒரு டீம் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும், ஒர்க் அவுட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நல்லாவே காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவில் பண்ணியிருக்கான்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் மேட் இன் இந்தியா ஏ டைட்டன் ஸ்டோரி ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. தமிழ்லயே ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, பாருங்க. தேங்க்யூ.